என்னடி இன்னும் ஆளை காணோம்? வருவாங்க பாட்டி. டேய் மாட்னீங்கடா, வாங்கடா. இன்னியோட உங்க மொத்த கதையை முடிய போகுது. ஐயோ பாட்டி கொஞ்சம் அமைதியா இரு. என் வயிறு எரியுதுடி, அதெல்லாம் சும்மா விட முடியாது. இதோ வரான் பாரு படுபாவி பையன். உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? குழலி, என்ன ஆச்சு? என்ன விஷயம்? என்ன கடத்திட்டு போனவங்கள போலீஸ் புடிச்சிட்டாங்களாம். அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன், கீழே வாங்கன்னு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாரு. அதான் பாட்டி கத்திட்டு இருக்காங்க. அவன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வரணும்? என்னடா மாட்டிக்க போறோன்னு பயமா இருக்கா? இன்னைக்கு இருக்குடா உனக்கு. எனக்கு என்ன பயம்? வரட்டும், வருவான். அவன் வந்து அடையாளம் காட்டுவான்ல, காட்டினதுக்கு அப்புறம் உன்னை உள்ள தூக்கி போடுவாங்கல்ல, அப்ப தெரியும். வாடா வா வா. என்னாச்சுன்னு? சரவணா, நீ உடனே வீட்டை விட்டு கிளம்பு. என்னடா உன் தம்பி கிட்ட சொல்லி ஜாமீன் வாங்கலான்னு பாக்குறியா? ஒண்ணும் நடக்காது. இன்னைக்கு நீ மாட்டினடா. என்னடா ரெண்டு பேரும் என்னமோ குசு குசு குசுன்னு பேசுறீங்க? நீங்க என்னதான் பேசினாலும் ஒண்ணும் நடக்க போறது இல்ல. போலீஸ்கார வரதான் போறான், உன் கைக்கு விலங்கு போடதான் போறான், நீ ஜெயிலுக்கு போகதான் போற. வாடா. இதோ வந்துட்டாங்கல்ல. வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க. வாங்க சார், வாங்க. ரொமான்ஸா பண்றீங்க? இன்னியோட உங்க கதை முடிஞ்சது. ஏமா இவனான் பாத்து சொல்லு. இவன் தான் சார். இருங்க. ஏய் நெஜம் ஜெயிக்கணும் எனக்கு அப்பவே தெரியும்டா. டேய், இங்க இருக்கிறதுல அந்த பொண்ணை கடத்த சொன்னது யாரு? பாத்து சொல்லு. டேய், யாரையும் பார்த்து பயப்படாத. ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ உண்மையை சொன்னா உனக்கு தண்டனை குறையும். யாரையாவது காப்பாத்தணும்னு நினைச்ச உன் மேல இன்னும் 4-5 கேஸ போட்டு நீ வெளியவே வர முடியாதபடி பண்ணிடுவேன். பார்த்து சொல்றா. டேய் வாயை திறந்து சொல்லேண்டா. இவன் தானே என் பேத்திய கடத்த சொன்னது. சொல்லேண்டா. ஏமா நீங்க சும்மா இருங்க. நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல. உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் நான் என் சொத்தை வித்தாவது உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன்டா. என் பேத்திய கடத்தினவனுக்கு நான் தண்டனை வாங்கி குடுப்பேன்டா. ஏமா எத்தனை தடவை சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. டேய் நல்லா பார்த்து சொல்றா. டேய் இப்ப வாயை திறந்து சொல்ல போறே இல்லையாடா? இவங்க யாரும் இல்ல சார். அடே படுபாவி, உண்மையை சொல்லேண்டா. டேய் ஒழுங்கா யாருன்னு சொல்லு. சத்யா, அவன் தான் யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. அவனையும் மீறி எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்கலாம் பாக்குறியா? சிவம், நீ பதறும் போதே தெரியுது இங்க இருக்கிற யாராவது இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அதான் தெரியுதுல, அவனையே சொல்ல சொல்லுங்க. மா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இவன் வாயில இருந்து உண்மையை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லாத்தையும் சொல்லிடுவான். இவன் மட்டும் இல்ல, இவன் கூட இன்னும் 3 பேர் சிக்கிருக்காங்க. எல்லாரையும் தனித்தனியா லாடம் கட்டினா உண்மை தன்னால வெளியே வரும். அப்ப சரி. ஏமா இவன் தானே உன்னை கடத்தினது? ஆமா சார். நீ அதை மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்டா எழுதி கொடு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் நடரா, வாடா, உன்னை ஸ்டேஷன்ல கவனிச்சுக்கிறேன். என்னடா தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறியா? போலீஸ் லாடம் கட்டுறேன்னு சொல்லிருக்காங்க. உண்மை என்னன்னு தெரிய வரும். அப்ப இருக்குடா உனக்கு. வாடி பாட்டி. வா.
ஓகே தானே ராஜு? பாத்துக்கலாம் ரசி. ஜட்ஜ் வராரு. கொஞ்சம் இருப்பா. என்னம்மா 2 நாளா என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தியாமே? ஆமா சார். என்ன விஷயமா? சிவத்தோட விஷயம்தான். ஏம்மா உனக்கு வேற கேஸே கிடைக்கலையா? எப்ப பாரு சிவம் கேஸ் தானா? இல்ல யுவர் ஆனர், சிவம் பண்ணது ரொம்ப தப்பு. என்ன தப்பு? குழலிங்கிற பொண்ண சிவம் கடத்திருக்கான். இதைத்தான் நம்ம அன்னைக்கே பேசி முடிச்சாச்சே. திரும்ப திரும்ப ஏன் அதையே பேசிட்டு இருக்கீங்க? இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆகி இப்ப ஜாமீன்ல வெளியில வந்துட்டான் யுவர் ஆனர். அது எனக்கு தெரியும். நீ வக்கீல் தானம்மா? அவர் ஒன்றும் குற்றவாளி கிடையாது, குற்றம் சாட்டப்பட்டவர். அதுவும் கடத்தப்பட்ட அந்த பொண்ணு அவர் மேல கம்ப்ளைண்டே கொடுக்கல. அந்த பொண்ணோட பாட்டி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கடத்தப்பட்ட பொண்ணு இது வரைக்கும் அவனுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட தரல. சார், இந்த விஷயத்துல சிவம் மேல தப்பு இருக்கு சார். இத பாருமா, நான் ஒரு ஜட்ஜ். யாரு தப்பு பண்ணா யாரு தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி சட்டத்துக்கு தேவையானது சாட்சி. யுவர் ஆனர், சிவமும் அன்பும் குழந்தைக்காக பொய்யா கணவன் மனைவியா நடிச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும் யுவர் ஆனர். அதான் எப்படின்னு கேக்குற. அந்த குழலியோட பாட்டிய சொல்றாங்க யுவர் ஆனர். ஆமா, அவங்க சொல்லதான் செய்வாங்க. தன் பேத்திய சிவம் தான் கடத்திட்டாருன்னு அந்த பாட்டி சிவம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எப்படியாவது சிவத்தை தண்டிக்க முடியாதான்னு சான்ஸை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அவங்க கெஸ்ஸிங்க சாட்சியை வச்சுட்டு கோர்ட்ல தீர்ப்பு சொல்ல முடியாதுல்ல? யுவர் ஆனர், அவன் ஒரு கிரிமினல். ஒரு கிரிமினல் கிட்ட என் குழந்தை வளரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி எனக்கு வேற எந்த விதமான மோட்டிவும் கிடையாது யுவர் ஆனர். அப்பா அம்மாவா நடிக்கிறவங்க கிட்ட குழந்தையோட வளர்ற மனநிலைமை எப்படி இருக்கும்? இதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதெல்லாம் சரிதாம்மா. நீ ஒன் சைட்ல இருந்து ஒரு கதை சொல்ற. சிவம் கிட்ட கேட்டா நீ சொல்றதுக்கு நேர்மாறா அவன் ஒரு கதையை சொல்றான். இதுல நான் எதை நம்புறது? இங்க பாருமா, குழந்தை கஸ்டடி கேஸ்ல நான் ஏற்கனவே தீர்ப்பு சொல்லிட்டேன். நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிருக்க, உன்கிட்ட ஒரு குழந்தை இருக்கு. சிவமும் ஒரு கல்யாணம் பண்ணிருக்கான், அவங்கிட்டயும் ஒரு குழந்தை இருக்கு. அவ்வளவுதான். யுவர் ஆனர், இந்த கல்யாணமே பொய்ன்னு நான் சொல்றேன். இத பாருங்க, என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேணும்னா அவன் மேல இன்னொரு பெட்டிஷன் கொடுங்க. சிவத்தை கூப்பிட்டு விசாரிக்கலாம். இப்ப நீங்க 2 பேரும் கிளம்புங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். ஆமா, ஒரு நிமிஷம். நாளைக்கு நம்ம பார் கவுன்சிலோட கெட் டுகெதர் இருக்குல்ல? ஆமா யுவர் ஆனர். அதுக்கு நாம அவனையும் இன்வைட் பண்ணுவோம். அவன் வைஃபையும் கூட்டிட்டு வர சொல்லலாம். யுவர் ஆனர், அவன் கண்டிப்பா அவன் ஒய்ஃபோட வர மாட்டான். அப்படி வரலன்னா ஏன்னு கேட்போம். ஒருவேளை அந்த பொண்ணை அவன் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தானா நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும்ல. அதை பார்த்து நான் முடிவு எடுக்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். இத பாருமா, அந்த பார்ட்டியை வச்சுட்டு மட்டும் அவங்க 2 பேரும் ஒன்னா வாழலன்னு முடிவு பண்ணிட முடியாது. அதுக்கு மேல எவிடன்ஸ் வேணும். இருந்தாலும் அவன் பொய் சொல்றானா இல்லையான்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். சரி, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். போயிட்டு வாங்க. சிவம், என்னப்பா ராஜசேகர், இப்பதான் ஒரு கல்யாண பத்திரிகை கொடுத்த, அதுக்குள்ள திரும்பவும் இன்னொரு பத்திரிகையை நீட்டுறீங்களே, என்ன விஷயம்? படிச்சு பாருங்க. இங்க பாரு, உங்க பிரச்சனையே வேண்டாம்னு சொல்லிதான் நான் பாட்டுக்கு என் வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம நீ எதையும் ஆரம்பிக்காத. இல்ல சிவம், இதை நான் உங்ககிட்ட கொடுத்தே ஆகணும். ஹலோ, இது நான் உன் எக்ஸ் ஒய்ஃபா கொடுக்கல. ஒரு வக்கீலா நான் இந்த இன்விடேஷனை உனக்கு கொடுக்கறேன். ஒன்னும் இல்ல சிவம், நாளைக்கு பார் கவுன்சில்ல ஒரு கெட் டுகெதர் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அந்த கெட் டுகெதருக்கு உன்னை இன்வைட் பண்ண சொல்லி ஜட்ஜ் சொன்னாரு. அதுக்கு தான் இந்த இன்விடேஷன். ஏம்பா சிவம், வாங்கிக்கப்பா, இல்லனா இதை வச்சு ஏழ்றைய கூட்டிட்டு போறா. சரி. என்னப்பா சரிங்கிற? ஜட்ஜி யாரெல்லாம் இன்வைட் பண்ணிருக்காரோ அவங்க எல்லாருமே தான் மனைவியோட வரணும். அதுலயும் முக்கியமா நீ உன் ஒய்ஃபோட தான் வரணும்னு ஜட்ஜ் சொன்னாரு.
உனக்கு என் மேல டவுட்டா இருந்தா நீயே போய் ஜட்ஜ் கிட்ட கேட்டுக்கோ. ஆ. என்ன திரும்பவும் நாடகத்தை நீ ஆரம்பிக்கிறீங்க? அச்சச்சோ, என்ன சிவம் நீ ஒரு கெட் டுகெதர் வைஃபோட வான்னு சொன்னா அதுக்கு போய் டிராமா அதுன்னு ஓ இஷ்டத்துக்கு என்னமோ பேசிட்டு இருக்க. உனக்கு தான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, உன் அன்பு மனைவியை கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஏன்பா சிவம், இவங்க ஜட்ஜி கிட்ட பயங்கரமா பத்த வச்சிருப்பாங்க போல இருக்குதே. அது ஒண்ணும் இல்ல சிவம், நீயும் அன்பும் பண்ணது பொய்யான கல்யாணம். நீங்க 2 பேரும் ஒன்னா இல்ல நடிக்கிறீங்கன்னு சொல்லி ஜட்ஜு கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்க 2 பேருமே சொல்லிட்டு தான் இருக்கோம். அதான் அது உண்மையா இல்லைன்னு தெரிஞ்சுக்க ஜட்ஜு உங்க 2 பேரையும் பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்காரு. உன்னோட டிராமாலாம் நாளைக்கு தெரிஞ்சிரும். நீ வராம போனாலும் மாட்டிப்ப, தனியா வந்தாலும் மாட்டிப்ப. அதனால உன் டூப்ளிகேட் வைஃப கூட்டிட்டு மறைக்காம பார்ட்டிக்கு வந்து சேரு. என்ன சிவம், நாளைக்கு பார்க்கலாம். மறைக்காம வந்துரு. என்ன அநியாயமா இருக்கு? கோர்ட்ல கேஸ போடுறாங்க, அந்த கேஸ நாம அடிச்ச நொறுக்கி காலி பண்றோம். நாளைக்கு நான் அன்பை கூட்டிட்டு போலேன்னா இத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழலன்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? ஏன்யா நீ ஏன் இதை நெகட்டிவா பாக்குற? பாசிட்டிவா பாரு. என்னையா சொல்றீங்க? இல்லப்பா, ஜட்ஜிக்கு நீ பண்ணது உண்மையான கல்யாணமா இல்ல டிராமாவான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, நாளைக்கு அன்பை கூட்டிட்டு போய் ஜட்ஜி முன்னாடி ஒரு அசத்து. அதுக்கப்புறம் இவங்க என்னதான் பெட்டிஷன் மேல பெட்டிஷன் கொடுத்தாலும் எதுவும் நிக்காது. இத பாருப்பா, இதை ஏன் நீ பிரச்சனையா பாக்குற? நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா பாரு. என்னையா என்ன யோசிக்கிற? நான் என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? புரியுதுப்பா, அன்பை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு யோசிக்கிற. அன்பு ஏதோ பெரிய மனசு பண்ணி என் வீட்டுல இருக்கா. இப்ப போய் நான் பார்ட்டின்னு கூப்பிட்டா திரும்பவும் தேவையில்லாம பிரச்சனை தான் ஆரம்பிக்கும். யோ, ஆனது ஆச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள் அந்த ஆக்டிங்க மெயின்டைன் பண்ண சொல்லியா, நீ எஸ்கேப் ஆயிரலாம். பா, யோசிக்காத, போய் பேசி பாரு. இங்க பாரு அரசி, நீ என்ன பத்தி யோசிக்கிறத விட அந்த சிவத்தை பத்தி தான் அதிகமா யோசிச்சுட்டு இருக்க. இனியாவ நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வரது நியாயம்தான். அதுக்காக எப்ப பாரு அவன் கிட்ட போய் அவமானப்பட்டு நிக்க வேண்டியதாவே இருக்கு. இந்த தடவை தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜு. ஏன் சிவம் அன்பை கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்றியா? இல்ல, சிவம் அன்பை கண்டிப்பா கூட்டிட்டு வருவான். ஆனா ஜட்ஜுக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா வாழலன்னு கண்டிப்பா தெரிஞ்சிரும். எப்படி? சிவத்துக்கும் அன்புக்கும் அந்த பார்ட்டில ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சொல்லு. அன்பு, ரொம்ப நேரமா முதுகுக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? சரி. ஏய், இல்ல ஒண்ணு இருக்கு. இருக்கு ஒண்ணு இருக்கு. சொல்லு. இல்ல, அது வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்ன வக்கீலுக்கு வார்த்தை வரமாட்டேங்குது? எல்லார்கிட்டையும் நான் சொல்ல நினைக்கிறத பட்டுன்னு பேசிட முடியுது. ஆனா என்னன்னே தெரியல, உன்னை பாக்குறப்போ மட்டும் கொஞ்சம். இதை என்ன நம்ப சொல்றியா? இல்ல, அப்படி இல்ல, அப்படிதான் ஆயிடுது. நான் என்ன சிங்கம் புலி கரடி மாதிரியா இருக்கேன்? என்ன பார்த்ததும் பயந்துகிட்டு பேசாம இருக்கிறதுக்கு? ஆஹா, காலையில நல்ல மூடோட சின்ன ஸ்மைலோட ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்க. நான் ஏதாவது சொல்லி உன் மூட ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுல்ல.
அதான் எதுக்கு இவ்ளோ சுத்தி வளைச்சுக்கிட்டு? என்ன விஷயம் சொல்லு. பார் கவுன்சில்ல லாயருங்களுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு சின்ன கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சரி, ஆ, இல்ல அதுக்கு ஜட்ஜு என்னை இன்வைட் பண்ணியிருக்காரு. அதுக்கு போலாமா? என்ன ஸ்கூல் பையன் மாதிரி பெர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு? தாராளமா போயிட்டு வா. ஆ, அங்க அரசி, ராஜசேகர் எல்லாரும் வருவாங்க. ஆமா, லாயர்கள் பார்ட்டினா அவங்க எல்லாம் வரதா செய்வாங்க. இல்ல அது ம், தனியா போக முடியாது, ஃபேமிலியோட தான் போகணும். ஆ, பாத்தியா பாத்தியா, இதுக்கு தான் நான் இவ்வளோ தயங்குறது. எல்லாரும் ஃபேமிலியோட தான் வருவாங்களா? ம், ஆமா. ஜட்ஜே கூப்பிட்டாரா? ம், ம், போலனா என்ன ஆகும்? போலேனா ஒன்றும் இல்லை. அரசி நம்ம 2 பேரும் சேர்ந்து இல்லைன்னு அந்த ஜட்ஜு கிட்ட போட்டு கொடுத்துருவா. அவ இந்த சூழ்நிலைய ஈஸியா பயன்படுத்திப்பா. பார்ட்டிக்கு போகாமலும் இருக்க முடியாது, பார்ட்டிக்கு தனியாவும் போக முடியாது. அதான் பிரச்சனையே. ஜட்ஜு சொன்ன உடனே நீ பயந்திருக்க மாட்டியே, சந்தோஷப்பட்டிருப்பியே. ஆ, இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. இனியாவுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்க. எனக்கு என்னமோ இனியாவோட அப்பாவுக்காக தான் நான் இந்த வீட்ல இருக்கிற மாதிரி தோணுது. சாரி அன்பு, நான் ஜட்ஜு கிட்ட ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சிடுறேன். என்ன காரணம் சொல்லுவ? ஆ, சொல்லணும். என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்களால வர முடியலன்னு நான் போய் சொல்லிக்கிறேன். ம், நான் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே. ம். அன்பு, நான் வரமாட்டேன்னு சொல்லவே இல்லையே. நீ நிஜமாவா சொல்ற? ஆமா, இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு தடவை லாயர்ஸ் முன்னாடி நாம 2 பேரும் போயிட்டு வந்தா நாம ஒன்னா இருக்கோம்னு எல்லாரும் நம்புவாங்கல்ல. ம், ஆ, ஆமா. ஆ, நம்ம போயிட்டு வரலாம். இல்ல, நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். எவ்வளவோ கோவத்தோட, பயத்தோட, சந்தேகத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்தேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா தான் இருந்துச்சு. எப்படா இந்த வீட்டை விட்டு ஓடுவோன்னு தோணுச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ணேன். ஒருத்தரை வெறுத்துட்டு கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நான் இங்க இருக்க போற 1 வருஷம் நான் உன்னை வெறுத்துக்கிட்டு நீ என்னை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறது சரியா வராது. எந்தவித பிரச்சனையும் இல்லாம 1 வருஷம் இங்க இருக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி சேர்ந்து இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா, சப்போர்ட்டா இருக்கிறது தப்பில்லைல்ல. சரி, பார்ட்டிக்கு எப்ப போகணும்? ஆ, நாளைக்கு தான். நாளைக்கு. சரி. என்ன? இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம்னு சொன்னேன். ஆமா, அதனால ஆ, அதனால ஆ. என்னது இது? ஆ,
இல்ல இதுல ஒரு புடவை இருக்கு. தப்பா எடுத்துக்காத. பார்ட்டிக்கு போறோம், ஒரு நல்ல புடவையை கட்டிட்டு போனோம் தானே நல்லா இருக்கும். ஏன் என்கிட்ட புடவையே இல்லைன்னு நினைச்சிட்டியா? ஏய் அப்படி இல்ல. இல்ல நான் கட்டுற புடவையெல்லாம் ரொம்ப சுமாரா இருக்குன்னு நினைக்கிறியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அன்பு. வேற என்ன? இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு புடவை கொடுக்கலான்னு பிளான் பண்றியா? சரி, இது எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் கட்டுவேன். ம், ம். கொடு. உனக்கு கன்ஃபார்மா உன் கூட நான் வருவேன்னு தெரிஞ்சிருக்குல்ல? ஆ இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல. டவுட்டு தான். ம், நீ சரின்னு சொன்ன பிறகு போய் புடவை வாங்க முடியாதுல்ல. உனக்கா பேச தெரியாது? கிளம்பு. ம். ஆ, நான் போறேன். ம் ம்.